நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். நிலக்கோட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட நிர்வாக குழு கூட்டம். திண்டுக்கல் மைய மாவட்டம் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்றது. நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர்கள் போதுதாசன், பாக்கியராஜ் முன்னிலை வகித்தனர். மண்டல செயலாளர் தமிழ்வாணன், முற்போக்கு மாணவர் கழகம் வழக்கறிஞர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் முக்கிய நிகழ்வாக கட்சியில் இணைந்த தொண்டர்களை பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். மேலும் இந்த கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் அரசு, குழந்தை, கோபால், முத்தையா, மாவட்ட துணை செயலாளர் முருகன், பொருளாளர் சுதந்திரம், உதயா, நிர்வாகிகள் ரஞ்சித்குமார், மீசை தவம், குட்டி கண்ணன், பாவலன், ராமகிருஷ்ணன், பெருமாள் மற்றும் சந்தோஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிர்வாக குழுவினுடைய முடிவின்படி எடுக்கப்பட்ட தீர்மானம், இந்திய தேர்தல் ஆணையம் மிகவும் அவசரமாக தமிழகத்திற்கு வாக்காளர் திருத்தப் பணியை மேற்கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழகத்திலே ஏறக்குறைய 8 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதில் 6 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகள் பதிவு செய்யப்படுகிற சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய எண்ணிக்கை கொண்ட தமிழகத்தில் மிக குறுகிய காலமான 30 நாட்களுக்குள் இந்த தேர்தல் பணியை, வாக்காளர் சரிபார்ப்பு பணியை மேற்கொள்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் இவ்வளவு அவசரமாக செயல்படுவதிலே உள்நோக்கம் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்புகிறது, கணிக்கிறது. ஆகவே இந்திய தேர்தல் ஆணையம் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒரு 6 மாத காலம் இதற்கான நேரம் ஒதுக்கி இந்த வாக்காளர் திருத்தப்பணியை மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறது. அவசரமாக வாக்காளர் திருத்தப்பணியை மேற்கொள்வது என்பது கிராமப்புற மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள், வேலைக்காக பல்வேறு ஊர்களுக்கு சென்று தங்கி வேலை செய்யக்கூடிய மக்களுடைய வாக்குகளெல்லாம் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், வெளி மாநிலங்களிலே வேலைக்கு சென்றக்கூடிய மக்கள், வெளி மாவட்டங்களிலே போய் வேலை சென்றக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலை கேள்விக்குறியாக நிலை இருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மத்தியில் ஆளுகிற பாசிச பாஜக ஆட்சி இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தமிழக வாக்காளருடைய எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் தமிழகத்தை ஆளுகிற கட்சியை விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியினர் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்திலே தேர்தல் தொடர்பான வழக்கு, வாக்காளர் திருத்தம் தொடர்பான வழக்கு நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது. மாவட்ட தலைநகரங்களிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அவசரகதி முடிவை விடுதலை சிறுத்தைகளும் மூர்க்கமாக எதிர்ப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை, தனித்தொகுதியை இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் மாண்பை மு.க. ஸ்டாலின் அவர்களையும் கூட்டணி கட்சியின் சார்பிலே பணிந்து கேட்டுக்கொள்கிறோம்.